Practice Tamil Model Examination papers at Tamil Writing for Beginners at Udemy. படத்தின் பெயர்களை எழுதுவோம். Let's write the names of the pictures. Answers are given here. குதிரை, நண்டு, பந்து, முயல். புதிய சொற்களை ஆக்கி எழுதுவோம். Let's make new words and write them. Answers are given here. புதிய சொற்கள் பலி, களி, வலி, சுழி, ஒளி. பன்மை சொற்களை எழுதுவோம். Let's write plural words. வாத்து, கிளி, காகம், குயில், சிட்டுக்குருவி, மயில், வண்ணத்து பூச்சி. Let's see the answers now. பதில்களை பார்ப்போம். வாத்து, வாத்துகள், கிளி, கிளிகள், காகம், காகங்கள், குயில், குயில்கள், சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவிகள், மயில், மயில்கள், வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சிகள். ஒத்த கருத்து சொல்லின் கீழ் கோடிடுவோம். Let's underline the synonym. வீடு, பாதை, உணவு, புத்தகம், அரவம். Answers are given here. பதில்கள் தரப்பட்டுள்ளன. வீடு மனை, பாதை வழி, உணவு ஆகாரம், புத்தகம் நூல், அரவம் பாம்பு. பொருத்தமான சொற்களை கொண்டு இடைவெளி நிரப்புவோம். Let's fill in the gaps with suitable words. Here I have given ஆண்பால், பெண்பால், பலர்பால். That means masculine, feminine and plural. Given the words are ஓடி, விழு, குழி, வா, போ. The first one is done for you. முதலாவது உங்களுக்காக செய்யப்பட்டுள்ளது. Answers are given here. ஓடி, ஓடினான், ஓடினாள், ஓடினார்கள். விழு, விழுந்தான், விழுந்தாள், விழுந்தார்கள். குழி, குளித்தான், குளித்தாள், குளித்தார்கள். வா, வருகிறான், வருகிறாள், வருகிறார்கள். போ, போகிறான், போகிறாள், போகிறார்கள். பிரித்து எழுதுவோம். காரிருள், மணியோசை, வண்ணச்சிட்டு, காலை காட்சி, தலை சுற்று. Answers are given here. காரிருள், கார் plus இருள். மணியோசை, மணி plus ஓசை. வண்ணச்சிட்டு, வண்ணம் plus சிட்டு. காலை காட்சி, காலை plus காட்சி. தலை சுற்று, தலை plus சுற்று. லகர, லகர, ழகர ஒளி வேறுபாட்டு சொற்களின் கருத்துக்களை தெரிவு செய்து தொடர்பு படுத்துவோம். Let's select and connect the meanings of the words with different phonemes like லகர, லகர, லகர. அலை, first column is அலை, அலை, அலை. Second column is புற்று, திரை, கூப்புடு. Answers are given here. அலை, திரை, அலை, கூப்புடு, அலை, புற்று. பின்வரும் சொற்களை முறையாக அமைத்து வாக்கியமாக எழுதுக. Arrange the following words correctly and write them as sentences. கிழக்கிலே சூரியன் உதயமாகிறது. Number 2, புத்தகம் நான் ஒரு வாங்கினேன். Number 3, பாடசாலை இன்று சனிக்கிழமை விடுமுறை நாள். Number 4, நண்பர்களின் ஒத்துழைப்பு தேவை வாழ்வில். Number 5, மழை இன்று பெய்யும் என்று அறிவித்தார்கள். Answers are given here. Number 1, சூரியன் கிழக்கிலே உதயமாகிறது. Number 2, நான் ஒரு புத்தகம் வாங்கினேன். Number 3, இன்று சனிக்கிழமை பாடசாலை விடுமுறை நாள். Number 4, வாழ்வில் நண்பர்களின் ஒத்துழைப்பு தேவை. Number 5, இன்று மழை பெய்யும் என்று அறிவித்தார்கள். Brief of the poem is given here. கவிதையின் சாராம்சம் இங்கு தரப்பட்டுள்ளது. இந்த கவிதையில் நிலவை ஒரு பரிசுத்தமான பரிவான தாய்க்கு ஒப்பிடுகின்றனர். நிலவின் பயணம் ஒரு பவனி போல
வானில் பசுமை மற்றும் ஒளியை பரப்புவதை காண்பிக்கின்றது. அது உயர்ந்து பறக்கின்ற தாயின் அன்பையும் கவனத்தையும் பிரதிபலிக்கின்றது. நிலவு எப்போதும் வானில் எளிமையான அழகுடன் அன்பும் கருணையும் கொண்டிருக்கும் ஒரு தாயின் எப்போதும் கவனிக்கும் அன்பான மற்றும் பாதுகாப்பான இருப்பினை குறிக்கிறது. கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். Answer the questions. Question number 1. நிலவை கவிதையில் யாருக்கு ஒப்பிடுகின்றனர்? Question number 2. கவிதையில் நிலவின் பயணம் எப்படி விவரிக்கப்பட்டுள்ளது? Answers are given here. பதில்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. Answer to question number 1. நிலவை கவிதையில் யாருக்கு ஒப்பிடுகின்றனர்? பதில், நிலவை ஒரு பரிசுத்தமான பரிவான தாய்க்கு ஒப்பிடுகின்றனர். Answer to question number 2. கவிதையில் நிலவின் பயணம் எப்படி விவரிக்கப்பட்டுள்ளது? Answer, நிலவின் பயணம் ஒரு பவனி போல வானில் ஒளி மற்றும் அழகை பரப்புவதாய் விவரிக்கப்பட்டுள்ளது. ஒரு குட்டி குருவி மரத்தின் மீது இருந்தது. அது வானத்தில் பறக்க பழகியது. ஒரு நாள் காற்று பலமாக அடித்தது. குட்டி குருவி காற்றின் அசைவோடு விளையாடியது. பின்னர் அது சுகமாக இருப்பதற்கு தனது கையை ஊன்றி திரும்பி அமர்ந்தது. Here we are going to write an essay on நான் விரும்பும் தொழில், the career I like. By learning this, we would be able to write an essay, and at the same time we would be able to read that essay as well. இங்கு நாங்கள் நான் விரும்பும் தொழிலை பற்றி ஒரு கட்டுரையை எழுத உள்ளோம். இதன் மூலம் நீங்கள் கட்டுரை எழுதுவதற்கும் அதை வாசிப்பதற்கும் கற்றுக்கொள்வீர்கள். I will read the essay. நான் விரும்பும் தொழில், the career I like. எனக்கு பெரியவனாகி ஒரு மருத்துவர் ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இது என் கனவும் இலக்கும் ஆகும். மருத்துவராகி மக்கள் வாழ்வை காப்பாற்றவும் அவர்களின் உடல் நலத்தை மேம்படுத்தவும் நான் விரும்புகிறேன். மருத்துவ துறையில் மனித உயிர்களின் மதிப்பு முக்கியமானது. மருத்துவராக நான் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து அவர்களின் நலனுக்காக கடினமாக உழைப்பேன். பள்ளியில் அறிவியல் பாடம் எனக்கு மிகவும் பிடிக்கும். மேலும் மனித உடலின் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறேன். மருத்துவராக இருப்பது சவாலான வேலை, ஆனால் அது மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும். எனது இலக்கை அடைய கற்றல், கவனம் மற்றும் கடின உழைப்பு தேவை. நான் அதை செய்து ஒரு நல்ல மருத்துவராக மாறுவேன். என் கனவு என் வாழ்வையும் மற்றவர்களின் வாழ்வையும் அர்த்தமுள்ளதாக மாற்றும்.